மதம் மாறி திருமணம் செய்த பெண்ணை வீட்டிற்கு வரவழைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இது எங்க நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம் சித்தூர் மசிது மிட்டாவைச் சேர்ந்தவர் யாஸ்மின் பானு. இவரும் புத்தளப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜாய் தேஜ் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்காங்க. எம்பிஏ பட்டதாரியான யாஸ்மின் பானு பாலாஜி நகர் காலனியைச் சேர்ந்த சவுகத் அலியின் மகள். அதே சமயம் பிடெக் பட்டதாரியான சாய் தேசா தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என கூறியிருக்காங்க. இருவரும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா இவர்கள் இருவரும் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நெல்லூருக்கு சென்று தங்களது பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. அதன் பின்னர் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று திருப்பதியில் உள்ள முத்தியாலா ரெட்டிப்பள்ளி காவல் நிலையத்தை அணுகி பாதுகாப்பும் கோரியிருக்காங்க. இதனை அடுத்து போலீசார் யாஸ்மின் பானுவின் பெற்றோரை வரவழைத்து ஆலோசனையும் வழங்கியிருக்காங்க. பின்பு அந்த நபர்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. பிறகு யாஸ்மின் பானுவின் பெற்றோர் அவருடன் தொலைபேசியில் அவ்வப்போது பேசி வந்திருக்காங்க. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சாய் தேஜிக்கு போன் செய்த யாஸ்மின் பானுவின் பெற்றோர் அவரது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என கூறியிருக்காங்க. தந்தையை ஒருமுறை பார்க்க யாஸ்மின் பானுவை அனுப்பும்படி சாய் தேஜாவிடம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதனால் சாய் தேஜ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு யாஸ்மின் பானுவை ஒரு காரில் சித்தூருக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கிருந்து யாஸ்மின் பானுவை அவரது சகோதரர் வேறொரு காரில் அம்மா வீட்டிற்கும் அழைத்து சென்றிருக்காங்க. இருவரும் காதல் திருமணம் செய்துள்ளதால் உறவினர்கள் கோபத்தில் இருப்பார்கள். இந்த சமயத்தில் மாற்று ஜாதியைச் சேர்ந்த சாய் தேஜ் உறவினர்கள் முன்பு வர வேண்டாம், அது அவ்வளவு நன்றாக இருக்காது, மாப்பிள்ளை இன்னொரு நாள் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது வரச் சொல்லலாம் என்று அவரது அண்ணன் யாஸ்மின் பானுவிடம் சொல்லியதாக கூறியிருக்காங்க. இந்த நிலையில் பெற்றோர் வீட்டிற்கு சென்ற பின் யாஸ்மின் பானு தனது கணவர் சாய் தேஜாவை தொடர்பு கொள்ளவில்லை. சாய் தேஜி எவ்வளவு முறை முயன்றும் யாஸ்மின் பானுவின் எண்ணை அவராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. யாஸ்மின் பானுவின் வீட்டில் உள்ள அனைவரது போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதால் சந்தேகம் அடைந்த சாய் தேஜ் உடனடியாக யாஸ்மின் பானு வீட்டிற்கு சென்று யாஸ்மின் பானு எங்கே என கேட்டிருக்காங்க. இதற்கு யாஸ்மின் பானுவின் பெற்றோர் அரசு மருத்துவமனையில் இருப்பால் சென்று பார்த்துக்கொள் என கூறியதாகவும் கூறப்பட்டிருக்கு. இதனால் அச்சம் அடைந்த சாய் தேஜ் சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று தேடி பார்த்திருக்காங்க. யாஸ்மின் பானு என்பவரை யாரும் பார்க்கவில்லை என்று கூறியிருக்காங்க. அதன் பின் யாஸ்மின் பானுவின் போட்டோவை காண்பித்து கேட்டபோது தூக்கு மாட்டிக்கொண்டு இருந்ததாக வந்ததால் பிணவரைக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனை கேட்ட சாய் தேஜ் மனம் நொந்து போயிருக்காரு. தனது மனைவி யாஸ்மின் பானு தற்கொலை செய்யக்கூடியவர் அல்ல, தந்தையை பார்க்க வேண்டும் என வந்தவர். இந்த நிலையில் யாஸ்மின் பானுவின் மரணத்திற்கு அவரது பெற்றோர்களோ காரணம் என்று சாய் தேஜ் குற்றமும் கூறியிருக்காரு. யாஸ்மின் பானுவை அழைத்து சென்று கொலை செய்ததாக அவர் போலீசில் புகாரும் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரை விசாரிச்ச சித்தூர் போலீசார் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தாரையை கைது பண்ணி இப்ப சிறையிலும் அடைச்சிருக்காங்க. குடும்பமே சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.